நம்ம உணவே மருந்துங்கிற முறையில் நிறையா நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதில் இன்றைக்கி உணவே மருந்தில் முக்கியமான நோய்களில் இப்போ முக்கியமான நோயினால் நிறைய எடுத்துக்கலாங்க. உதாரணத்துக்கு கேன்சர் இருக்குது, ரொமட்டாய்டு இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குங்க, பிஸ்டுலா இருக்குது, தைராய்டு இருக்குது, அல்சர் இருக்குது. இந்த மாதிரி எத்தனையோ நோய்கள் இருந்தால் கூடங்க மற்ற சில நோய்கள் வந்து உடனடியாக உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய நோய்கள் இருக்குது. சிலதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். அதில் கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் மிகப்பெரிய பாதிப்புடைய நோய் வந்து அல்சர். அல்சர் வந்து நம்ம வர்றது ஒரு நாளில் வர்றது இல்லைங்க, படிப்படியாக தான் வரப்போகுது. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஆயிருங்க. ஒருத்தர் உணவு எடுக்கிற முறையில் எப்போ சீரான உணவு இல்லையோ, இல்லை சரியான உணவு இல்லையோ, அப்போ தான் வந்து அவருக்கு அல்சர் வரத்தோடும். அதாவது சரியான நேரத்துக்கு சாப்பிடாததுன்னும், போட்ட உணவுகள், எண்ணெய்கள் வந்து சரியில்லாத எண்ணெய்கள், நம்ம செக்கில் ஆட்ட எண்ணெய் தவிர மற்ற பேக்கெட் எண்ணெய், லோக்கலில் விற்கிற எண்ணெய், இந்த மாதிரி எண்ணெய்கள் வாங்கி யூஸ் பண்ணுற போது அல்சர் வரக்கு வாய்ப்பு அதிகம். அதேமாதிரி அஸ்கா சக்கரை போட்டால் அஸ்கா சக்கரை போதும் ஒயிட் சுகர் போடுறவங்களுக்கு அதிகமாக வரும். மசாலா ஐட்டங்கள் சேர்த்துற போது வரும். அல்லது சாப்பிடாத நம்ம டைம் எடுத்து சாப்பிடாத ஏதாவது விட்டுட்டாங்கனாலும் அல்சர் வரக்கான வாய்ப்புகள் அதிகம். உடம்பு ஹீட் ஆச்சுனாலும் வருங்க. முக்கியமான இதில் எல்லா நோய்க்குமே ஹீட் ஒரு காரணம். அந்த உடல் சூட்டுனாலையுமே அல்சர் வருங்க. அப்போ இதையே நாம் உணவே மருந்து மூலிமா கண்டிப்பாக சரிப்படுத்திக்க முடியும். வர்றதுக்கு முன்னாலேயே செய்ய வேண்டியது, நம்ம இந்த உணவுகளெல்லாம் முதல்ல தவிர்த்துறணும். இல்லை வந்த பின்னால் சரிப்படுத்தணும்னா நம்ம உணவுகளை கொஞ்சம் மாற்றிக்கணும். அதாவது காலையில் எழுந்திரிச்சு இப்போ நம்ம கெமிக்கல் பேஸ்ட்லேருந்து உபயோகப்படுத்துகிறோங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா இரவு வரைக்கும் நம்ம உபயோகப்படுத்துகிற உணவு என்னென்ன வாய்க்குள்ளே போகுதோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபில்டர் பண்ண போகுது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பிளேட் கழுவி வைப்பாங்க வீட்டில், கெமிக்கல் போட்ட ஒரு லிக்விடில் கழுவி வைப்பாங்க. அது என்ன கழுவுனாலும் அதில் ஒட்டிகிட்டு தான் இருக்குது. அது சாப்பிட்ற போது அது உள்ளே போய் பாதிக்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் படிப்படியாக தானுங்க, ஒரு நாள் 2 நாள் வரதில்லை, வருஷக்கணக்காக ஆகிற போது கண்டிப்பாக அந்த பாதிப்புகள் வரும். அப்போது நம்ம எந்த செயல் செய்கிற போதுமே நம்ம உடம்பை நோய்க்கு நம்மளுடைய எண்ணத்தை வச்சுட்டு செயல்படுத்தோம்னா அந்த நோயில் நம்ம வராது பார்த்துக்கலாம். இல்லை வந்துருச்சு அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய உணவே மருந்துங்கிற முறையில் பார்த்திங்கன்னா, நம்ம வெண்பூசணி நல்லா கேட்குங்க. வெள்ளை பூசணி வந்து நம்ம டெய்லி ஒரு டம்ளர் ஜூஸ் எடுத்து ஒரு தேன் கலந்து சாப்பிட்டோம்னா பூசணிக்கு நல்லா கேட்கு. வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் எடுக்கலாம். வாரம் 2 தடவை எடுக்கணும், வாரில் 1 நாளாவது எடுத்துடணும். இந்த மாதிரி சில மாற்றங்களை பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்குது. அல்ல சாப்பாடு டைம் ஆகிப்போச்சு, பசி, ஆனால் எங்கேயும் ஹோட்டல் இல்லை, நல்ல ஹோட்டல் கிடைக்கல அப்படின்னா பழத்தையாவது வாங்கி சாப்பிட்டுக்கணும். அல்லது தேங்காய் உடைச்சி சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஏதாவது உணவுகளை மாற்றி நம்ம பண்ணிக்க முடியும். இந்த வகையில் நம்ம ஜரீராவிலேருந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு சில மெட்டீரியல் வந்து அந்த அல்சரை குணப்படுத்தக்கூடியதாக நம்ம தயார் பண்ணி உணவே மருந்துங்கிற முறையில் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அந்த உணவே மருந்துகளில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே எடுக்கக்கூடியதில் பல்பொடியில் ஆரம்பிக்கணுங்க. இப்போ காலையில் விளக்குற போது பல்பொடியில் ஆரம்பிக்கணும். அதாவது எந்த ஒரு கெமிக்கல் இல்லாத இந்த பல்பொடி நம்ம உபயோகப்படுத்துகிற போது தொண்டைக்குள்ளே வயிற்றில் எந்த பாதிப்பும் நம்மளுக்கு ஏற்படாது. அதே சமயம் கூச்சம் போயிருங்க. பல்லில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் எல்லாமே எடுத்துரு. கண்டங்கத்திரியும் கூட இதில் சேர்த்திருக்கிறதுனால நமக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆழ விழுது சேர்த்திருக்கிறோம், நாயுருவி வேறு சேர்த்திருக்கிறோம், துவர்ப்புக்கு வந்து நம்ம கருவேலம்பட்டை சேர்த்திருக்கிறோம். இதெல்லாமே ஜீரணத்தையே அதிகப்படுத்தக்கூடியதுங்க. அதனால் பல் விளக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு வாய்க்கு பிடிச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. இதை எடுத்து ஒரு அரை மணி நேரம் கழித்து பல் விளக்கிட்டு நம்ம நல்லெண்ணெயில் ஆயில் புல்லிங் பண்ணலாம். நல்லெண்ணெயில் ஆயில் புல்லிங், ஒரு சுத்தமான மரச்சக்கரணியில் ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயில் புல்லிங் பண்ணிவிட்டு அடுத்து வில்வப்பழ ஜூஸுங்க. வில்வப்பழ ஜூஸ் வந்து ஒரு 1/4 டம்ளர் ஜூஸு, 3/4 டம்ளர் தண்ணி. கால் டம்ளர் ஜூஸிங்க, ஒரு 3/4 டம்ளர் தண்ணி கலந்து நல்லா ஆற்றி, பச்சை தண்ணி தான் கலந்துக்கிறேன், பட் நல்லா மிக்சிங் பண்ணிவிட்டு மெதுவாக சிப் பண்ணி குடித்தா ரொம்ப நல்லா இருக்குது. அது உட்காந்து குடிக்கணும். உட்காந்து மெதுவாக சிப் பண்ணி குடித்தோம்னா எவ்வளோ அல்சர் இருந்தாலும் உடனடியாக நம்ம வெளியே வந்துடலாங்க. இதுக்கு ஒரு அரை மணி நேரம் வித்தியாசத்தில் ஜீவசக்தி அல்வான்னு இருக்குங்க. ஜீவசக்தி அல்வா, அந்த ஜீவசக்தி அல்வா வந்து நீங்கள் இரவே வந்து ஊற வச்சிடலாங்க. நைட்டை ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கி ஊற வச்சுருங்க. காலையில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கலக்கி வச்சிட்டிங்கன்னா காலையில் ஒரு வெண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன் இருந்தால், முடிஞ்ச வரைக்கும் வெண்ணெய் சேர்த்துறது நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில் இல்லாதவங்க மட்டும் தேன் சேர்த்திக்கிங்க. சேர்த்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். காலையில் எடுத்து வரும்போது எவ்வளவு நெஞ்சு எரிச்சல், இப்போ அல்சரில் பார்த்திங்கன்னா மெயினாக நெஞ்சு எரிச்சல் வருங்க. நெஞ்சு குத்தி வரும், இருமல் தொடர்ந்து வர ஆரம்பிக்கு, உடம்பு பலவீனம் ஆரம்பிக்கு, மூட்டு வலி வந்துருங்க, கிறுகிறுப்பு வந்துடும், எத்தனையோ சிம்டம்ஸ் இருக்குது.
அது எல்லாமே சரி பண்ணக்கூடியது இந்த ஜீவசக்தி அல்வா. இந்த ஜீவசக்தி அல்வா நீங்கள் இரவு எடுத்துக்கிற போது, இரவு ஊற வச்சு காலையில் எடுக்கிற போது உடம்பு ஹெல்த்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருங்க. பலவீனம் வராது, டயர்ட் ஆகாதுங்க. அதே மாதிரி இரவு உணவுக்கு பின்னால் நைட்டு படுக்கிற போது குமரி கடுக்காய் பானம், குமரி கடுக்காய் பானத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒரு 1/4 டம்ளர் ஜூஸு, ஒரு 3/4 டம்ளர் தண்ணி, லைட்டான சுடுதண்ணி இருந்தால் போதுங்க. நைட்டு சாப்பிட்ட பின்னால் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து எடுத்துக்கங்க. இதை நம்ம காலையில் வில்வ ஜூஸுமே நைட்டு இதுவுமே 2 பாட்டிலையும் நல்லா ஷேக் பண்ணி கலக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அடி வயிற்றில் இறப்பைக்கு கீழே இருக்கக்கூடிய புண்கள், சிறு குடல் பெருகுடல் பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள், அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது குமரி கடுக்காய் பானம். இந்த நம்ம அல்சருக்கு மெயினாக நம்ம என்ன செய்யணுங்கன்னா, உள்ளே எடுத்துக்க வேண்டியது இது இவ்வளோ விஷயம் இருக்குதுங்க. இதே வெளியே வெளியே மெயினாக என்னென்னா ஹீட் ஆகும், பாடி ஹீட்டு. அப்போ நீங்கள் நைட்டு படுக்கிற போது ஹெர்பல் ஹேர் ஆயில் இது நைட்டு படுக்கிற போது நல்லா உச்சந்தலைக்குமே பின்பக்க தலைக்கு நல்லா சூடு வரைக்கும் தேய்ச்சிடுங்க. நல்லா சூடு வரைக்கும் தேய்ச்சிடலாம். நம்ம வாரத்தில் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலான்னு சொல்கிறீங்களே, எல்லாருமே ஆஃபீஸுக்கு போகிறவங்க டைம் இருக்காது, இப்படியெல்லாம் நிறையா இருக்குது. அவங்களே என்ன பண்ணலான்னாங்க, இப்போ லேடிஸ்னால் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும், ஆண்கள் புதன்கிழமை சனிக்கிழமை, அந்த அன்னைக்கு என்ன செய்யணும், இந்த ஹேர் ஆயிலை டெய்லி நீங்கள் உச்சந்தலைக்கு பின்பக்க தலை வைங்க. அந்த 2 நாள் காலையில் நல்லா தலைக்கு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம், குளிக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேலே முன்னாலேயே பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் குளிச்சுக்குங்க. போட்டு நம்மளது ஹெர்பல் ஷாம்பு இருக்குது, ஏன்னா ஹெர்பல் ஷாம்பு போட்டுக்குங்க. தயசில் சீவகப்பொடி அரப்பு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க. வேறு கெமிக்கல் சம்மந்தமான எதுவும் யூஸ் பண்ண வேண்டாங்க. போட்டிங்கன்னா எவ்வளோ பாடி ஹீட் இருந்தாலும் இறங்கிறேன். இந்த 3 மாதத்துக்கு நல்ல வெயில் காலங்க. வரக்கூடிய வெயில் காலத்து போகாம நாம் தன்மையை உடம்புனுடைய தன்மை சரியாக வச்சுக்கணும்னா இந்த ஹேர் ஆயில் நீங்கள் தயவு செய்து வாரம் யூஸ் பண்ணி போகலாம். டெய்லி வாரத்தில் 2 நாளாக்கியாவது யூஸ் பண்ணுங்கள். தினசரி நைட் படுக்கிற போது வச்சுட்டு படுங்க. இது எல்லாம் செஞ்சுட்டு வந்தோம்னா வெளிப்புற சூழ்நிலையிலேருந்து வரக்கூடிய சூட்டை குறைச்சிடலாங்க. உள்ளே இருக்கக்கூடிய புண்களை ஆற்றிடலாம். ஏன்னா சூடும் இந்த 2 தான் நம்மளுக்கு முக்கியம். இந்த 2ஐயும் சரி பண்ணி ஆரோக்கியமாக வாழணும்னு கேட்டுக்கிறேங்க. வாழ்க வளமுடன்.